மீனம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு இல்ல. உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்கிற சில விஷயங்கள் சும்மா சம்பவங்கள் அல்ல. அது காலம் எழுதி கொண்டிருக்கும் ஒரு ஆழமான முடிவு. மீனம், உங்களை விட்டு பிரியும் உறவு யாராலும் தடுக்க முடியாது. இந்த வார்த்தையை கேட்டவுடன் உங்கள் மனசு அதிர்ந்திருக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டாம். உண்மை சில நேரங்களில் காயப்படுத்தும், ஆனால் அது நம்மை காப்பாற்றவும் செய்கிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்குள் ஓர் உணர்வு வந்து கொண்டே இருக்கிறதா? ஏதோ ஒருவர் மனதளவில் தூரமாகிறார்கள் என்று தோன்றுகிறதா? பேசிக்கொண்டே இருந்தாலும் அந்த உரையாடலில் வெறுமை இருக்கிறதா? அருகில் இருந்தாலும் உள்ளம் விலகிவிட்டது போல உணர்கிறீர்களா? அது உங்கள் கற்பனை அல்ல, அது உங்கள் ராசி தரும் எச்சரிக்கை. மீனம் ஒரு ஆழமான மனசு கொண்ட ராசி. காதலித்தால் முழு உயிரோடு காதலிப்பீர்கள். நம்பிக்கை வைத்தால் முழுமையாக நம்புவீர்கள். ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் அவரை இறுதி வரை காப்பாற்ற நினைப்பீர்கள். அதனால்தான் பிரிவு உங்களுக்கு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் இப்போது கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த ஒரு உறவு, வெளியில் சிரிப்பு, உள்ளே சுமை. வெளியில் இணைப்பு, உள்ளே தனிமை. இப்படிப்பட்ட உறவு நீண்ட காலம் நீடிக்க முடியாது. இது யாருடைய தவறும் அல்ல, இது காலத்தின் தீர்ப்பு. நீங்கள் பலமுறை முயற்சி செய்திருப்பீர்கள், பேசி புரிய வைத்திருப்பீர்கள், மன்னித்து மீண்டும் தொடங்கி இருப்பீர்கள். உங்களால் முடிந்ததையெல்லாம் செய்துவிட்டீர்கள். ஆனாலும் ஏதோ ஒன்று சரியாக அமையவில்லை. காரணம் என்ன தெரியுமா? சில உறவுகள் நம்மை கற்றுக் கொடுக்கத்தான் வரும், நம்மோடு வாழ வருவதில்லை. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்தது வீண் அல்ல. அவர் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். உங்கள் மனதின் ஆழத்தை உங்களுக்கே காட்டினார். உங்கள் பலவீனங்களை வெளிச்சத்தில் நிறுத்தினார். ஆனால் அந்த பாடம் முடிந்துவிட்டால் அந்த மனிதரும் தங்க மாட்டார். இப்போது நீங்கள் உணராமல் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். தூக்கம் சரியாக இல்லை. சிறிய விஷயத்திற்கும் கண்கள் நனைந்து விடுகிறது. எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் அடக்கிக் கொள்கிறீர்கள். இது சரியாகிவிடும் என்று உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஆனால் உள்ளம் ஏற்கனவே உண்மையை அறிந்துவிட்டது. இந்த உறவு பழையபடி திரும்பாது. அது மெதுவாக முடிவை நோக்கி நகர்கிறது. நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிற கயிறு மெதுவாக கையிலிருந்து வழுக்கிக் கொண்டிருக்கிறது. மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி குணம் உண்டு. யாராவது விலக ஆரம்பித்தால் அவர்களை மேலும் பிடித்துக்கொள்ள முயற்சிப்பீர்கள். நான் இன்னும் கொஞ்சம் மாறினால் சரியாகிவிடும், நான் இன்னும் பொறுத்து கொண்டால் இந்த உறவு காப்பாற்றப்படும் என்று நினைப்பீர்கள். ஆனால் எல்லா உறவுகளும் ஒரே மனிதனின் முயற்சியால் நிலைக்காது. இருவரின் மனமும் இணைந்திருக்க வேண்டும். ஒரே மனம் மட்டும் பிடித்து நின்றால் அது காதல் அல்ல, அது வலி. கிரக நிலைகள் சொல்லுவது என்னவென்றால், இந்த பிரிவு திடீரென நடப்பதில்லை. அது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. மெதுவான தூரம், குறைந்த கவனம், மாறிய வார்த்தைகள், குறைந்த அக்கறை, இவையெல்லாம் சின்ன சின்ன சைகைகள். நீங்கள் அதை கவனித்திருக்கிறீர்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறீர்கள். ஏனெனில் உங்கள் மனம் இன்னும் அந்த மனிதரை விட தயாராக இல்லை. ஆனால் காலம் தயாராக இருக்கிறது. இந்த உறவை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இது சண்டை காரணமாக உடையும் உறவு அல்ல. இது துரோகம் காரணமாக உடையும் உறவு கூட இல்ல. இது உள்ளத்தோடு இணைக்காமல் போனதால் உடையும் உறவு. மன அலைகள் ஒத்துப்போகாமல் போனதால் தூரம் உருவான உறவு. இப்படி உருவான இடைவெளியை வார்த்தைகளால் மட்டும் நிரப்ப முடியாது. அது இயற்கையாகவே விலகிவிடும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பிரிவு உங்கள் தோல்வி அல்ல, நீங்கள் போதுமானவர் அல்ல என்பதற்கான சான்று அல்ல. சில நேரங்களில் கடவுள் நம்மை காப்பாற்றிக் கொள்ள ஒருவரை நம்மிடமிருந்து அகற்றுவார். அந்த நேரத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் கேட்போம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி சம்பவம் என்று. ஆனால் சில மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தால்தான் புரியும், அது நம்மை உடைக்க அல்ல, உருவாக்க வந்த மாற்றம் என்று. இப்போது உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக ஒரு முடிவு எழுதப்படுகிறது. நீங்கள் அழுதாலும் அது நின்றுவிடாது. நீங்கள் பிடித்தாலும் அது தங்கிவிடாது. இது விதியின் நகர்வு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உண்மையை ஏற்றுக்கொள்ள மனதை தயார் செய்ய வேண்டும். உங்கள் மதிப்பு குறையவில்லை, உங்கள் காதல் வீணாகவில்லை. நீங்கள் உண்மையாக நேசித்தீர்கள், அதுவே உங்கள் பெருமை. மீனம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டம் உங்கள் மனதை சோதிக்கும். ஆனால் இந்த சோதனை உங்களை உடைக்க வரவில்லை. உங்களுக்குள் இருந்த ஒரு பழைய பற்றை அகற்ற வருகிறதே தவிர. சில நேரங்களில் நாம் பிடித்துக் கொண்டிருப்பது நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது. அந்த கட்டை அறுப்பதே இந்த பிரிவு. அது வலிக்கும், அது கண்ணீர் வர வைக்கும். ஆனாலும் அது உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு அனுபவம். இந்த உண்மையை மெதுவாக உங்கள் மனதில் இடம் கொடுங்கள். விலகும் மனிதரை வெறுக்க வேண்டாம், அவரை குறை சொல்ல வேண்டாம். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் வரை இருந்தார்.
அந்த காலம் இப்போது முடிவை நோக்கி செல்கிறது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு கால வரம்பு உண்டு. சிலர் நம்மோடு வாழ வருவார்கள், சிலர் நம்மை வளர்க்க வருவார்கள். அந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளும் தருணம் இதுதான். உங்கள் உள்ளம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஏதோ மாறிவிட்டது என்று. அந்த உணர்வை அடக்காதீர்கள், அது உங்கள் பலம். உண்மையை உணரும் திறன் உங்கள் ராசியின் பெரிய வரம். அந்த வரத்தை இப்போது பயன்படுத்துங்கள். அமைதியாக கவனியுங்கள். உங்கள் மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரிவு தடுக்க முடியாதது என்றாலும் அதை கடக்கும் வலிமை உங்களுக்குள் இருக்கிறது. அந்த வலிமையை இப்போது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மீனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது சாதாரண மனக்கசப்பு அல்ல. அது ஒரு ஆழமான உள்ளுணர்வு. ஒருவரின் நடத்தை மெதுவாக மாறும்போது முதலில் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அவர் வேலை பிசி இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், நான் தான் அதிகமாக யோசிக்கிறேனா என்று உங்களையே கேள்வி கேட்பீர்கள். ஆனால் எத்தனை காரணம் சொல்லிக் கொண்டாலும் உள்ளம் மட்டும் உண்மையை ஒதுக்க மாட்டாது. வார்த்தைகள் குறைந்து விட்டதா? முன்பு தினமும் தேடியவர் இப்போது தூரம் பிடிக்கிறாரா? உங்களுடன் இருந்த போது இருந்த அந்த வெப்பம் இப்போது குளிர்ச்சியாக மாறியிருக்கிறதா? இவையெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இல்லை. ஒரு உறவு அதன் கடைசி கட்டத்தை நோக்கி நகரும் போது வரும் அமைதியான அறிகுறிகள். நீங்கள் இந்த உறவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பல விஷயங்களை உங்களுக்குள் அடக்கி வைத்திருக்கிறீர்கள். உங்கள் மனவேதனையை வெளியில் சொல்லாமல் சிரித்து மறைத்திருக்கிறீர்கள். அவர் சொன்ன சில வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் பொறுத்து கொண்டால் சரியாகிவிடும் என்று நம்பினீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு உறவு ஒரு பக்கம் மட்டும் தாங்கினால் அது மெதுவாக சிதைந்துவிடும். நீங்கள் மட்டும் தாங்கிக் கொண்டால் மற்றவர் சுமை இல்லாமல் தூரமாகி விடுவார். மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் விட முடியாதவர்கள். மனதில் ஒருவரை வைத்துக் கொண்டால் அவரை இழக்கவே முடியாது என்று நினைப்பார்கள். அதனால்தான் பிரிவின் அறிகுறிகள் தெரிந்தும் அதை ஏற்க மறுப்பீர்கள். உங்களுக்குள் ஒரு போராட்டம் நடக்கிறது. இவர்தான் என் வாழ்க்கை என்று சொல்கிற ஒரு மனம், இவர் மாறிவிட்டார் என்று சொல்கிற இன்னொரு மனம். இந்த இரண்டு குரல்களும் உங்களை இரவில் தூங்க விடாமல் செய்கின்றன. கண்கள் மூடிய பிறகும் நினைவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? முன்பு உங்கள் சிரிப்பை பார்த்து மகிழ்ந்தவர் இப்போது உங்கள் அமைதியையே கவனிக்கவில்லை. முன்பு சிறிய சண்டை கூட பெரிய சமாதானமாக மாறியிருக்கும். இப்போது பெரிய பிரச்சனையும் சாதாரணமாக கடந்து போகிறது. அது அக்கறை குறைந்ததற்கான சான்று. அன்பு இருந்த இடத்தில் கவலை இருக்கும், அக்கறை இருக்கும். இப்போது அந்த அக்கறை மெதுவாக மங்குகிறது. இதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் சுமக்கிறீர்கள். கிரகங்களின் நகர்வு உங்கள் மனத்தில் மறைந்திருந்த உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் தவிர்த்து வந்த ஒரு உண்மை, இந்த உறவு பழையபடி இல்லை என்ற உண்மை. அதை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு வலி தருகிறது. ஏனெனில் அந்த உறவுடன் நீங்கள் கனவுகளையும் கட்டியிருக்கிறீர்கள். எதிர்காலம் வரை நினைத்திருக்கிறீர்கள். அந்த எதிர்காலம் இப்போது மங்கலாக தோன்றுகிறது. அதுதான் உங்களை அதிகமாக பயமுறுத்துகிறது. ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரிவு என்பது எப்போதும் சண்டையால் மட்டும் வராது. சில நேரங்களில் அது அமைதியாக வரும். ஒரு நாள் நீங்கள் கவனிப்பீர்கள், பேசுவதற்கு விஷயமில்லை, சந்திக்க ஆசை இல்லை, பகிர்ந்து கொள்ள உணர்ச்சி இல்லை. அந்த நாளே அந்த உறவு உள்ளுக்குள் முடிந்துவிடும். வெளியில் மட்டும் இன்னும் பெயர் இருக்கும். நீங்கள் இப்போது அந்த நிலையை நோக்கி நகர்கிறீர்கள். நீங்கள் பல முறை முயற்சி செய்து பார்த்திருப்பீர்கள். பேச ஆரம்பிக்க நீங்கள் தான் முன் வந்திருப்பீர்கள். சமாதானம் செய்ய நீங்கள் தான் தாழ்ந்திருந்திருப்பீர்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு மனம் சோர்ந்துவிடும். எதற்காக நான் மட்டும் என்ற கேள்வி எழும். அந்த கேள்வி எழுந்தால் அது உங்கள் சுயமரியாதை விழித்தெழுந்தது என்ற அர்த்தம். நீங்கள் அன்பு கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் மதிப்பு இல்லாத இடத்தில் நிற்க நீங்கள் உருவாக்கப்படவில்லை. மீனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு தடுக்க முடியாதது என்று சொல்லப்படுவதற்கு காரணம் இது உங்கள் ஆன்மா எடுத்த முடிவு. வெளியில் நீங்கள் இன்னும் பிடித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளம் ஏற்கனவே சோர்ந்து விட்டது. மனம் அதிகம் காயப்பட்ட பிறகு அது தானாகவே பாதுகாப்பு சுவரை கட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் மெதுவாக உணர்ச்சிகளை குறைக்க ஆரம்பிப்பீர்கள். பேசாமல் இருப்பீர்கள். எதிர்பார்ப்புகளை குறைப்பீர்கள். அந்த நாளே உண்மையான பிரிவு தொடங்கிவிடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாத ஒன்று உங்களை குறை சொல்லுவது. நான் போதுமானவர் அல்லவா? நான் இன்னும் நல்லவராக இருந்திருந்தால் அவர் மாறியிருக்க மாட்டாரா என்று யோசிக்க வேண்டாம். ஒருவரின் மனம் மாறுவது உங்கள் குறை அல்ல. எல்லா உறவுகளும் நிரந்தரமில்லை. சிலர் நம்மோடு வாழ்க்கை முழுவதும் நடக்க வருவார்கள். சிலர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டும் நடந்துவிட்டு விலகுவார்கள். அது அவர்களின் பாதை. உங்கள் மனம் இப்போது உடைந்தது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது விழித்துக் கொண்டிருக்கிறது.
நீண்ட நாட்களாக நீங்கள் புறக்கணித்த உணர்வுகள் இப்போது முழு சக்தியுடன் வெளியில் வருகிறது. அந்த உணர்வுகளை தடுக்க வேண்டாம். அழ வேண்டுமென்றால் அழுங்கள், எழுத வேண்டுமென்றால் எழுதுங்கள். ஆனால் உண்மையை மறைக்க முயற்சிக்காதீர்கள். மறைத்த உண்மை ஒரு நாள் பெரிய வெடிப்பாக வெளிவரும். இந்த உறவு விலகுவது உங்கள் வாழ்க்கையை முடிக்க அல்ல, அது ஒரு அத்தியாயத்தை முடிக்க. அந்த அத்தியாயத்தில் நீங்கள் காதலித்தீர்கள், காத்திருந்தீர்கள், நம்பினீர்கள். இப்போது அந்த அனுபவம் உங்கள் உள்ளத்தில் ஒரு நினைவாக மாறும் நேரம் வருகிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம்தான் இப்போது உங்களுக்கு தேவை. இந்த பிரிவை யாராலும் தடுக்க முடியாது, ஆனால் அதை சமாளிக்கும் வலிமை உங்களுக்குள் பிறக்கிறது. அந்த வலிமைதான் உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். மீனம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் அனுபவிக்கிற இந்த அமைதியான தூரம்தான் மிகவும் வேதனையானது. சண்டை நடந்திருந்தால் கோபம் காட்டியிருப்பீர்கள், துரோகம் இருந்திருந்தால் வெறுத்திருப்பீர்கள். ஆனால் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கூட தெரியாத ஒரு குழப்பம். பேசாமல் இருப்பது சரியா, பேசி பிடித்துக் கொள்ள முயற்சிப்பது சரியா என்ற இரட்டை எண்ணங்கள் உங்களை சோர்வடைய செய்கின்றன. ஒருவரின் மனம் மெதுவாக விலகும்போது அது ஒரு நாளில் நடப்பதில்லை. அது சிறிய சிறிய மாற்றங்களால் ஆரம்பிக்கிறது. அந்த மாற்றங்களை முதலில் கவனிப்பவர் நீங்கள்தான். ஏனெனில் உங்கள் மனம் மிகவும் நுணுக்கமானது. முன்பு உங்களிடம் பகிர்ந்த விஷயங்களை இப்போது அவர்கள் வேறு யாரிடமோ பகிர்கிறார்கள் என்று உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். முன்பு உங்களை தேடிய நேரம் இப்போது வேறு விஷயங்களுக்கு செல்கிறது. உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முயன்றவர் இப்போது அதெல்லாம் பெரிய விஷயமில்லை என்று எளிதாக சொல்லிவிடுகிறார். இந்த மாற்றங்கள் உங்கள் உள்ளத்தை கிழிக்கிறது. ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் இன்னும் நம்புகிறீர்கள், ஒரு நாள் இது மாறிவிடும் என்று. ஆனால் ஒரு உண்மை உண்டு. ஒருவரின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் கீழே நகர ஆரம்பித்தால் அந்த இடத்தை மீண்டும் பெற போராட வேண்டிய அவசியமில்லை. அன்பு கேட்டு பெறப்படுவதல்ல, அது தானாக வரும் ஒன்று. நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அவரை இழக்க நேரம் கூட உங்களுக்கு பயமாக இருக்கும். அவரிடம் பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனால் இப்போது அந்த பயம் அவரிடம் இல்லை. அதுதான் உங்களை அதிகமாக காயப்படுத்துகிறது. மீனம் ராசிக்காரர்களின் மிக பெரிய பலம் அவர்கள் அளவில்லாமல் கொடுக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் அதுதான் அவர்களின் பலவீனமும். நீங்கள் உங்கள் நேரம், அன்பு, கவனம் அனைத்தையும் முழுமையாக கொடுத்து விட்டீர்கள். ஆனால் அதே அளவு திரும்ப வரவில்லை என்றால் உள்ளம் மெதுவாக வெறுமையாகிவிடும். அந்த வெறுமைதான் இப்போது உங்களுக்குள் உருவாகி வருகிறது. நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தாலும் உள்ளே ஒரு அமைதியான அழுகை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பிரிவு வெளியில் அறிவிக்கப்படும் நாளுக்கு முன்பே உள்ளத்தில் முடிவாகிவிடும். ஒரு நாள் நீங்கள் திடீரென்று உணர்வீர்கள், நான் இவ்வளவு நாட்களாக ஒரே மனிதரை பிடித்து நின்று களைத்து போயிருக்கிறேன் என்று. அந்த உணர்வு வந்தவுடன் உங்கள் மனம் தானாக தூரம் பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முன்பு போல் முயற்சி செய்ய மாட்டீர்கள், முன்பு போல் காத்திருக்க மாட்டீர்கள், முன்பு போல் தாழ்ந்து பேச மாட்டீர்கள். அது கோபம் காரணமாக இல்லை, அது சோர்வு காரணமாக. நீங்கள் உங்களையே கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கலாம், நான் ஏன் இவ்வளவு தாங்கிக் கொண்டேன் என்று. அதற்கொரு காரணம் உண்டு. நீங்கள் உறவுகளை எளிதாக கைவிடுபவர்கள் அல்ல. உங்கள் மனதில் ஒருவருக்கு இடம் கொடுத்தால் அவரை அங்கே இருந்து அகற்ற மிகவும் கடினம். ஆனால் சில நேரங்களில் நம்மை காப்பாற்ற நாமே ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அந்த முடிவுதான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் உருவாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு விழிப்பு. நீண்ட நாட்களாக நீங்கள் உங்களை மறந்து ஒருவரை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்திருக்கலாம். அவரின் மனநிலைக்கு ஏற்ப உங்கள் உணர்ச்சிகளை மாற்றியிருக்கலாம். அவர் சந்தோஷமாக இருந்தால்தான் நீங்கள் சிரித்திருக்கலாம். அவர் அமைதியாக இருந்தால்தான் நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். இப்போது அந்த நிலை மாறுகிறது. நீங்கள் உங்களையே மீண்டும் நினைக்க ஆரம்பிக்கிறீர்கள். அதுதான் இந்த பிரிவின் மறைமுக அர்த்தம். ஒரு உண்மை மிகவும் முக்கியம். ஒருவர் விலக முடிவு செய்துவிட்டால் அவரை தடுக்க நீங்கள் செய்யக்கூடியது மிகவும் குறைவு. அன்பு கட்டாயப்படுத்த முடியாது. அருகில் இருக்க சொல்லி யாரையும் பிடித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் முயற்சி செய்யலாம், பேசலாம். ஆனால் மனம் இல்லாத இடத்தில் உடல் மட்டும் இருந்தால் அது உறவாக மாறாது. அதனால்தான் இந்த பிரிவு தடுக்க முடியாதது என்று சொல்லப்படுகிறது. இப்போது உங்கள் மனம் 2 திசையில் ஓடுகிறது. ஒன்று பழைய நினைவுகள், அந்த சிரிப்பு, அந்த சந்திப்பு, அந்த கனவுகள். மற்றொன்று இன்றைய உண்மை, அந்த குளிர்ச்சி, அந்த தூரம், அந்த கவனக்குறைவு. இந்த 2 உலகங்களின் நடுவில்தான் நீங்கள் நிற்கிறீர்கள். இந்த நிலை மிகவும் சோர்வானது. ஆனால் இந்த குழப்பமே ஒரு முடிவை உருவாக்கும். மீனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இழப்பதை விட நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்கள் உள்ளம். இந்த பிரிவு உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை உங்களிடம் திரும்ப கொண்டு வர வருகிறது. சில நேரங்களில் நம்மை விட்டு செல்லும் மனிதர்கள் நம்முடைய மதிப்பை நினைவூட்ட வருகிறார்கள்.
நீங்கள் எவ்வளவு அன்பு கொடுக்கக்கூடியவர் என்பதை இந்த அனுபவம் உங்களுக்கு காட்டுகிறது. ஆனால் அந்த அன்பு மதிக்கப்படும் இடத்தில்தான் இருக்க வேண்டும். இப்போது மெதுவாக உங்கள் உள்ளம் தயாராகிறது. வெளியில் இன்னும் எதுவும் நடக்காதது போல இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு முடிவு எழுதப்படுகிறது. நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கும் கைகளை மெதுவாக தளர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அது பலவீனம் அல்ல, அது உண்மையை ஏற்றுக்கொள்ளும் முதிர்ச்சி. இந்த தருணம் வலிக்கும், ஆனால் இந்த வலிதான் உங்களுக்கு புதிய தெளிவை தரும். நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். சில உறவுகள் நம்மோடு வாழ வரவில்லை, நம்மை மாற்ற வருகிறார்கள். மீனம் ராசிக்காரர்களே, ஒரு கட்டத்திற்கு பிறகு மனம் கண்ணீரால் அல்ல, அமைதியால் வலிக்க ஆரம்பிக்கும். அதுதான் இப்போது உங்கள் நிலை. முன்பு நீங்கள் அழுதீர்கள், கேள்வி கேட்டீர்கள், புரிந்து கொள்ள முயன்றீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் சோர்ந்து விட்டீர்கள். ஏன் என்றால், ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சரி செய்ய முயற்சித்தால் மனம் ஒரு நாளில் களைத்து போய்விடும். அந்த களைப்பு தான் இப்போது உங்களுக்குள் உருவாகி வருகிறது. இது கோபம் அல்ல, இது வெறுப்பு அல்ல, இது ஒரு அமைதியான விலகல். நீங்கள் கவனித்திருக்கலாம், முன்பு அவரின் ஒரு சிறிய வார்த்தை கூட உங்களை முழு நாளும் சந்தோஷமாக வைத்திருக்கும். இப்போது அவர் பல வார்த்தைகள் பேசினாலும் உங்கள் உள்ளம் அசையவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் நம்பிக்கை குலைந்து விட்டது. நம்பிக்கை என்பது ஒரு கண்ணாடி மாதிரி. அது உடைந்தால் மீண்டும் ஒட்டலாம். ஆனால் அந்த சின்ன சின்ன சிதைவுகள் எப்போதும் தெரியும். உங்கள் மனத்தில் அந்த சிதைவுகள் தெளிவாக இருக்கிறது. அதை மறைக்க நீங்கள் முயற்சி செய்தாலும் உள்ளம் மறுக்கிறது. ஒரு உறவு முடிவை நோக்கி செல்லும் போது முதலில் மாறுவது உரையாடல், அடுத்து மாறுவது அக்கறை, கடைசியாக மாறுவது உணர்ச்சி. நீங்கள் இப்போது அந்த மூன்றையும் அனுபவித்து வருகிறீர்கள். பேசினாலும் ஆழமில்லை, கவலை இருந்தாலும் தொடர்ச்சி இல்லை, அன்பு இருந்தாலும் வெப்பம் இல்லை. இந்த மூன்று விஷயங்கள் குறைய ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய அறிகுறி. இந்த அறிகுறியை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மீனம் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் கனிவானது. அதனால்தான் யாரையும் காயப்படுத்தாமல் விலக நினைப்பீர்கள். நீங்கள் துன்பப்பட்டாலும் அவரை குறை சொல்லாமல் உங்களையே குறை சொல்லிக் கொள்வீர்கள். நான் தான் அதிகம் எதிர்பார்த்து விட்டேனா, நான் தான் அதிகம் பற்றி கொண்டேனா என்று யோசிப்பீர்கள். ஆனால் உண்மையில் எதிர்பார்ப்பு என்பது தவறு அல்ல. அன்பு கொடுத்த இடத்தில் அன்பு எதிர்பார்ப்பது இயல்பு. அது அதிகமல்ல, அது மனித தன்மை. இந்த காலகட்டத்தில் உங்கள் கனவுகள் கூட மாற ஆரம்பிக்கும். முன்பு நீங்கள் இருவரையும் சேர்த்து நினைத்த எதிர்காலம் இப்போது தெளிவாக தெரியாமல் போகிறது. நீங்கள் ஒருவரை மட்டும் பார்த்து காத்திருந்த பாதை இப்போது வெறுமையாக தோன்றுகிறது. அந்த வெறுமைதான் உங்களை அதிகமாக பயமுறுத்துகிறது. ஆனால் அந்த வெறுமை ஒரு புதிய இடம் உருவாகுவதற்கான இடைவெளி என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் நீங்கள் திடீரென்று உணர்வீர்கள், நான் எவ்வளவு நாட்கள் எனது மனதை புறக்கணித்தேன் என்று. அந்த கேள்வி எழுந்தால் அது உங்கள் உள்ளத்தின் விழிப்பு. நீங்கள் ஒருவருக்காக எல்லாம் செய்தீர்கள், ஆனால் உங்களுக்காக என்ன செய்தீர்கள்? உங்கள் கனவுகளை எத்தனை முறை ஒதுக்கினீர்கள்? உங்கள் உணர்ச்சிகளை எத்தனை முறை அடக்கினீர்கள்? இந்த பிரிவு அந்த கேள்விகளை உங்களிடம் வைக்க வருகிறது. அது உங்களை உடைக்க அல்ல, உங்களை நினைவூட்ட. உண்மையில் இந்த உறவு மெதுவாக விலகிக் கொண்டிருப்பது நீண்ட நாட்களாகவே ஆரம்பித்தது. ஆனால் நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. ஏனெனில் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். கடைசி வரை முயற்சி செய்யும் குணம் உங்களுக்கு உண்டு. அதனால்தான் இந்த பிரிவு தடுக்க முடியாதது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துவிட்டீர்கள். இன்னும் பிடித்து நிற்பது உங்கள் மனதிற்கு மேலும் வலியை தரும். ஒரு முக்கியமான மாற்றம் இப்போது உங்களுக்குள் நடக்கிறது. முன்பு அவரின் வருகைக்காக காத்திருந்தீர்கள். இப்போது காத்திருக்கும் சக்தி குறைந்து வருகிறது. முன்பு ஒரு செய்தி வராதால் மனம் உடைந்தது. இப்போது ஒரு நாள் முழுவதும் அமைதியாக இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டு வருகிறீர்கள். இது சிறிய மாற்றம் அல்ல, இது உங்கள் உள்ளம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டது என்பதற்கான சான்று. மீனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இழக்கப் போகிறீர்கள் என்று நினைப்பது ஒரு மனிதரை மட்டுமல்ல, ஒரு பழக்கத்தை, ஒரு நினைவுகளை, ஒரு கனவுகளை. அதனால்தான் இந்த பிரிவு இவ்வளவு ஆழமாக காயப்படுத்துகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இழப்பது ஒரு மனிதரை மட்டுமல்ல, உங்களை காயப்படுத்தும் ஒரு நிலையை, உங்களை மதிக்காத ஒரு சூழலை. அந்த இழப்பின் பின்னால் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இப்போது நீங்கள் மெதுவாக புரிந்து கொள்கிறீர்கள். ஒருவரை பிடித்து நிற்பது அன்பு அல்ல, அவரை விடவும் தைரியம் தேவை. அந்த தைரியம் உங்களுக்குள் உருவாகி கொண்டிருக்கிறது. அது ஒரே நாளில் வராது. அது கண்ணீரின் வழியாக, அமைதியின் வழியாக, ஏமாற்றத்தின் வழியாக உருவாகும். ஆனால் அது வந்துவிட்டால் நீங்கள் பழையபடி இருக்க மாட்டீர்கள். இந்த பிரிவு ஒரு முடிவு மட்டுமல்ல, இது உங்கள் மனத்தின் பரிணாமம். நீங்கள் இனி யாரிடமும் உங்களை இழந்து விட மாட்டீர்கள்.
உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளாத இடத்தில் தங்க மாட்டீர்கள். இந்த உணர்வு தான் இப்போது உங்கள் உள்ளத்தில் விதையாக விதைக்கப்படுகிறது. அது இன்னும் முழுமையாக வளரவில்லை, ஆனால் அதன் தொடக்கம் நடந்துவிட்டது. நீங்கள் மெதுவாக விலக தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள், அதையும் உங்களுக்கே தெரியாமல். மீனம் ராசிக்காரர்களே, ஒரு உறவு முடிவை நோக்கி செல்லும் போது அதற்கான கடைசி அறிகுறி என்ன தெரியுமா? மனம் சண்டை போடவே விரும்பாமல் போவது. முன்பு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், விளக்கம் கேட்டீர்கள், உண்மையை அறிய முயன்றீர்கள். இப்போது அந்த முயற்சியும் குறைந்து வருகிறது. ஏன் என்றால் பதில் தெரிந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்க மனம் தயங்குகிறது. ஒருவரின் மாற்றம் தெளிவாக தெரிந்துவிட்டால் அவரிடம் உறுதி கேட்பது கூட உங்களுக்கு சோர்வாகிறது. நீங்கள் இப்போது அதிகம் பேசாமல் கவனித்து வருகிறீர்கள். வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உணர்வுகளை படிக்கிறீர்கள். முன்பு ஒரு பரவாயில்லை என்ற வார்த்தை உங்களை அமைதியாக வைத்திருக்கலாம். இப்போது அந்த வார்த்தையின் பின்னால் இருக்கும் அலட்சியத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். இது உங்கள் பலம், ஆனால் அதே நேரத்தில் அதுதான் உங்கள் வலி. ஏனெனில் நீங்கள் உணர்கிற ஒவ்வொரு மாற்றமும் இந்த உறவு பழையபடி திரும்பாது என்ற உண்மையை உறுதிப்படுத்துகிறது. ஒரு முக்கியமான உண்மை உங்களுக்குள் மெதுவாக உருவாகிறது. நான் மட்டும் இந்த உறவை காப்பாற்ற முடியாது என்ற உண்மை. இந்த உணர்வு வருவதற்கு முன் நீங்கள் பல இரவுகள் அழுதியிருக்கலாம். பல முறை உங்கள் மனதை சமாதானப்படுத்தி இருக்கலாம். பல முறை அவரை புரிந்து கொள்ள முயன்றிருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு புரிதல் கூட போதாது. அன்பு இருபக்கமும் சமமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அது சுமையாக மாறிவிடும். மீனம் ராசிக்காரர்களின் இதயம் மிகவும் ஆழமானது. நீங்கள் ஒருவரை நேசித்தால் அவரின் குறைகளையும் சேர்த்து ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்கள் மனம் தாங்காது: மதிப்பின்மை. உங்கள் உணர்ச்சிகளை லேசாக எடுத்துக்கொள்ளும் மனநிலை, உங்கள் கண்ணீரை சாதாரணமாக பார்க்கும் குணம். இப்போது அந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால்தான் உங்கள் உள்ளம் திடீரென்று குளிர ஆரம்பித்துள்ளது. முன்பு நீங்கள் அவரின் ஒவ்வொரு மாற்றத்தையும் பயந்து பார்த்தீர்கள். இப்போது நீங்கள் அமைதியாக பார்க்கிறீர்கள். இந்த அமைதிதான் உண்மையான மாற்றம். அது மனம் முடிவு எடுக்க தயாராகிவிட்டது என்பதற்கான அறிகுறி. நீங்கள் இன்னும் அவரை வெறுக்கவில்லை, இன்னும் அவரை குறை சொல்லவில்லை. ஆனால் உங்கள் உள்ளம் ஒரு தூரத்தை வைத்துக் கொள்ள ஆரம்பித்துவிட்டது. அது உங்களை காப்பாற்றும் ஒரு சுவர் போல. ஒரு நாள் நீங்கள் கவனிப்பீர்கள், அவர் இல்லாமல் ஒரு நாள் கடந்துவிட்டது. முன்பு அது சாத்தியமே இல்லை, இப்போது அது நடக்கிறது. இந்த சிறிய மாற்றங்கள் தான் பெரிய முடிவுகளின் தொடக்கம். நீங்கள் மெதுவாக அவரின் இருப்பை உங்கள் தினசரி வாழ்க்கையிலிருந்து அகற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அது நோக்கத்துடன் அல்ல, அது இயற்கையாக. ஏனெனில் மனம் தன்னை காப்பாற்ற வேண்டும். இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லப்படுவதற்கு காரணம் இது. வெளியில் ஏற்படும் சண்டையால் அல்ல, உள்ளத்தில் முடிவடைந்த உணர்ச்சியால். ஒருமுறை உள்ளம் அமைதியாக விலகத் தொடங்கினால் அதை மீண்டும் பழையபடி மாற்ற முடியாது. நீங்கள் முயற்சி செய்தாலும் அந்த பழைய தீ மீண்டும் எரியாது. அது சாம்பலாகிவிட்டது. நீங்கள் இன்னும் அந்த சாம்பலை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது இனி வெப்பம் தராது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உணர்வு உருவாகிறது: சுயமரியாதை. நீங்கள் யாரையும் இழக்க பயப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டு வருகிறீர்கள். என்னை புரிந்து கொள்ளாத இடத்தில் நான் ஏன் தங்க வேண்டும் என்ற கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழ ஆரம்பித்துள்ளது. அந்த கேள்விதான் உங்கள் விழிப்பு. அது உங்களை வலிமையாக்கும். மீனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்களை தனிமைப்படுத்த வரவில்லை, அது உங்களை உங்களுடன் சேர்க்க வருகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் ஒருவரை மையமாக வைத்து உங்கள் உலகத்தை கட்டியிருந்தீர்கள். இப்போது அந்த மையம் மாறுகிறது. நீங்கள் உங்களையே மையமாக வைக்க கற்றுக்கொள்கிறீர்கள். அது எளிதல்ல, ஆனால் அது அவசியம். நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். அன்பு என்பது பிடித்து நிற்பது மட்டுமல்ல, விடவும் தெரிந்திருக்க வேண்டும். யாராவது தங்க விரும்பவில்லை என்றால் அவரை தடுக்க முயற்சிப்பது உங்கள் மதிப்பை குறைக்கும். நீங்கள் மதிப்புள்ளவர்கள். உங்கள் அன்பு மதிக்கப்பட வேண்டிய ஒன்று, அது கேட்டு பெற வேண்டிய ஒன்று அல்ல. இந்த காலம் உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்துகிறது. வலியின் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு தருகிறது. நீங்கள் இழப்பது ஒரு உறவு மட்டுமல்ல, நீங்கள் இழக்கிறீர்கள் ஒரு பழைய மனநிலையை. இனி நீங்கள் யாரிடமும் உங்களை இழந்துவிட மாட்டீர்கள். அந்த உணர்வுதான் இந்த பிரிவின் உண்மையான பரிசு. இப்போது நீங்கள் மெதுவாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். சில மனிதர்கள் நம்மை விட்டு செல்லும் போது அவர்கள் நம்மை குறைக்கவில்லை, அவர்கள் நம்மிடம் திரும்ப அழைத்து செல்கிறார்கள். மீனம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் நின்றிருப்பது ஒரு மிக முக்கியமான உள்மன நிலை. வெளியில் இன்னும் எதுவும் முழுமையாக முடிவடையாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு அத்தியாயம் மெதுவாக மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை யாரும் வெளியில் பார்த்து அறிய மாட்டார்கள். நீங்கள் வழக்கம் போல பேசலாம், சிரிக்கலாம், உங்கள் தினசரி வேலைகளை செய்யலாம். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு தீர்மானம் உருவாகி கொண்டிருக்கிறது. நான் இனி என்னை காயப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்ற அமைதியான தீர்மானம்.
முன்பு நீங்கள் அவரை இழக்கக்கூடாது என்பதற்காக பயந்தீர்கள். இப்போது நீங்கள் உங்களை இழக்கக்கூடாது என்பதற்காக கவனமாக இருக்கிறீர்கள். இந்த மாற்றம் மிகவும் பெரியது. ஏனெனில் இதுவரை உங்கள் உலகம் அவரை சுற்றி சுழன்றது. இப்போது உங்கள் உலகம் மெதுவாக உங்களை சுற்றி சுழல ஆரம்பிக்கிறது. அந்த மைய மாற்றம்தான் இந்த பிரிவின் உண்மையான விளக்கம். நீங்கள் பலமுறை உங்களுக்குள் கேள்வி கேட்டிருக்கலாம், இவ்வளவு நேசித்த உறவு எப்படி இவ்வளவு குளிர்ந்தது என்று. ஆனால் சில உண்மைகள் பதில் இல்லாமல் இருக்கலாம். எல்லா பிரிவுகளுக்கும் ஒரு தெளிவான காரணம் இருக்காது. சில நேரங்களில் இருவரின் பாதையும் வேறுபட்டுவிடும். ஒரே திசையில் நடந்தவர்கள் ஒரு நாள் வேறு வழியை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். அது தவறு அல்ல, அது வாழ்க்கையின் நகர்வு. மீனம் ராசிக்காரர்களின் இதயம் மிக நெகிழ்வானது. அதனால்தான் நீங்கள் உடைந்தாலும் வெளியில் காட்ட மாட்டீர்கள். உங்கள் வலியை அமைதியாக சுமப்பீர்கள். ஆனால் இந்த முறை மட்டும் உங்கள் உள்ளம் வேறொரு வழியை தேர்ந்தெடுக்கிறது. அது வலியை தாங்கிக் கொண்டு மனமாக இருப்பதில்லை. அது அந்த வலியை உணர்ந்து அதன் மூலம் ஒரு எல்லையை வரைய ஆரம்பிக்கிறது. இதற்கு மேல் இல்லை என்று சொல்லும் ஒரு அமைதியான குரல் உங்களுக்குள் எழுகிறது. நீங்கள் இப்போது கவனித்திருக்கலாம். முன்பு அவர் நினைவுகள் வந்தால் கண்ணீர் வந்தது. இப்போது நினைவுகள் வந்தாலும் மனம் அமைதியாக இருக்க முயல்கிறது. இது உணர்ச்சி இல்லாமை அல்ல, இது குணமடையும் தொடக்கம். மனம் தன்னை காப்பாற்றும் இயல்பான முயற்சி. நீங்கள் மெதுவாக அந்த மனிதரை உங்கள் இதயத்தின் மையத்தில் இருந்து நினைவுகளின் ஒரு மூலையில் நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாற்றம் திடீரென்று வரவில்லை. இது பல நாட்கள் யோசித்ததின் விளைவு, பல இரவுகள் தூக்கமின்றி இருந்ததின் விளைவு, பல முறை மனம் உடைந்து மீண்டும் எழுந்ததின் விளைவு. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள், ஒருவரை பிடித்து நிற்பது மட்டும் உறவை காப்பாற்றாது. இருவரும் சேர்ந்து நடக்க வேண்டும். ஒருவரின் கால்கள் மட்டும் நகர்ந்தால் அந்த பயணம் நீடிக்காது. மீனம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்களை பலவீனமாக்கவில்லை, மாறாக அது உங்களை உங்களுடைய உண்மையை சந்திக்க வைத்திருக்கிறது. நீங்கள் எவ்வளவு அன்பு கொடுக்கக்கூடியவர் என்பதை அறிந்தீர்கள். அதே நேரத்தில் அந்த அன்பு மதிக்கப்படாத இடத்தில் தங்கக்கூடாது என்பதையும் கற்றுக்கொண்டீர்கள். இது ஒரு வழி மூலம் வந்த அறிவு, ஆனால் இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். நான் போதுமானவன், நான் மானவள். இந்த உணர்வு வந்தவுடன் யாராவது விலகினாலும் நீங்கள் முழுமையற்றவராக மாற மாட்டீர்கள். நீங்கள் ஏற்கனவே முழுமையானவர் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் சேரலாம், விலகலாம், ஆனால் உங்கள் மதிப்பு அதனால் மாறாது. ஒரு நாள் இந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது நீங்கள் அழாமல் நினைவு கூற முடியும், அது என்னை உடைக்க வந்த காலம் இல்லை, அது என்னை விழிக்க வைத்த காலம் என்று சொல்ல முடியும். இப்போது அந்த விழிப்பு ஆரம்பமாகிவிட்டது. நீங்கள் அமைதியாக விலக தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். பிடித்துக் கொண்டிருந்த கைகளை மெதுவாக திறக்கிறீர்கள். அது தோல்வி அல்ல, அது தைரியம். இந்த உறவு யாராலும் தடுக்க முடியாத பிரிவை நோக்கி செல்கிறது. ஆனால் அந்த பிரிவின் நடுவில் நீங்கள் உங்களை இழக்கவில்லை, மாறாக உங்களை மீண்டும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவே இந்த அனுபவத்தின் ஆழமான உண்மை. வலி இருந்தாலும் அந்த வலியின் அடியில் ஒரு புதிய வலிமை பிறக்கிறது. அந்த வலிமைதான் இனி உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாகும். மீனம் ராசிக்காரர்களே, இப்போது இந்த பயணத்தின் கடைசி உண்மையை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள். ஒரு உறவு நம்மை விட்டு செல்லும் போது முதலில் உடைவது இதயம் அல்ல, நம்முடைய எதிர்பார்ப்பு. இவர் எப்போதும் இருப்பார் என்ற நம்பிக்கைதான் மெதுவாக சிதறுகிறது. அந்த நம்பிக்கை உடைந்தவுடன் தான் நாம் உண்மையை தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போது நீங்கள் அந்த தெளிவின் வாசலில் நிற்கிறீர்கள். இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாதது என்ற உண்மையை நீங்கள் உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆரம்பத்தில் அதை மறுத்தீர்கள், பிறகு அதை எதிர்த்து போராடினீர்கள், பின்னர் அதை புரிந்து கொள்ள முயன்றீர்கள். இப்போது அதை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்கள் உண்மையான வலிமை. ஏனெனில் ஒவ்வொரு மனிதரும் பிடித்ததை பிடித்துக் கொள்ள முடியும், ஆனால் விட வேண்டியதை விடுவதுதான் பெரிய தைரியம். நீங்கள் இழந்தது ஒரு மனிதர் மட்டுமல்ல, ஒரு பழக்கம், ஒரு தினசரி எதிர்பார்ப்பு, ஒரு கனவு. அதனால்தான் இந்த பிரிவு இவ்வளவு ஆழமாக காயப்படுத்தியது. ஆனால் நினைத்து பாருங்கள், அந்த உறவில் நீங்கள் எவ்வளவு தாங்கினீர்கள், எவ்வளவு முறை உங்களையே மறந்தீர்கள், எவ்வளவு முறை உங்கள் கண்ணீரை மறைத்தீர்கள். அந்த எல்லா தருணங்களும் உங்களை மெதுவாக சோர்வடைய செய்துவிட்டன. இப்போது அந்த சோர்விலிருந்து விடுபடும் நேரம் வந்துவிட்டது. மீனம் ராசிக்காரர்களே, நீங்கள் மிகவும் உண்மையானவர்கள். நீங்கள் போலி அன்பை நடிக்க முடியாது. அதனால்தான் இந்த அனுபவம் உங்களுக்கு மிக ஆழமாக தாக்கியது. ஆனால் இந்த அனுபவம் உங்களை மாற்றி அமைத்து விட்டது. இனி நீங்கள் யாரிடமும் உங்களை இழந்துவிட மாட்டீர்கள். உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளாத இடத்தில் நீண்ட நாட்கள் தங்க மாட்டீர்கள். இது கோபத்தால் வந்த முடிவு அல்ல, இது விழிப்பால் வந்த முடிவு. ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள்,
அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகியது ஒரு இழப்பு இல்லை, அது ஒரு விடுதலை. அந்த உறவு நீடித்திருந்தால் நீங்கள் இன்னும் உங்கள் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு வாழ்ந்திருக்கலாம். உங்கள் உண்மையான சிரிப்பு கூட மங்கி இருக்கலாம். ஆனால் இப்போது இந்த வலியின் வழியாக நீங்கள் உங்களின் உண்மையான உருவத்தை மீண்டும் கண்டுபிடிக்கிறீர்கள். இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். சில கதவுகள் மூடப்பட வேண்டும், அப்போதுதான் புதிய கதவுகள் திறக்கும். ஆனால் அந்த புதிய கதவை பற்றி இப்போது யோசிக்க வேண்டாம். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே. உங்களுக்கே துணையாக இருங்கள். உங்கள் மனதை குறை சொல்லாதீர்கள். நீங்கள் அதிகம் நேசித்தது தவறு அல்ல, நீங்கள் உண்மையாக இருந்தது உங்கள் பெருமை. மீனம் ராசிக்காரர்களே, நீங்கள் மிகவும் ஆழமான ஆன்மா கொண்டவர்கள். உங்களுடைய அன்பு சாதாரணம் அல்ல, அது ஒரு கடல். அந்த கடலை மதிக்காத ஒருவர் விலகினால் கடல் குறையாது, அது இன்னும் அதே ஆழத்தில் இருக்கும். உங்கள் உள்ளத்தின் மதிப்பு ஒரு மனிதரின் இருப்பால் அளக்கப்படாது. அதை இப்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் இவர் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று பயந்திருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் அமைதியாக சொல்கிறீர்கள், நான் வாழ முடியும். இந்த மாற்றம்தான் உங்கள் வெற்றி. இந்த தைரியம்தான் உங்கள் புதிய தொடக்கம். வலி இருந்தாலும் அந்த வலியை கடந்து நிற்கும் மனநிலை உங்களுக்குள் உருவாகியுள்ளது. இந்த உறவு யாராலும் தடுக்க முடியாத பிரிவை நோக்கி சென்றது. அது நடந்துவிட்டது. ஆனால் அந்த பிரிவின் நடுவில் நீங்கள் உங்களை இழக்கவில்லை, மாறாக உங்களை மீண்டும் கண்டுபிடித்தீர்கள். அதுவே இந்த அனுபவத்தின் மிகப்பெரிய அர்த்தம். நீங்கள் உடைந்தவர் அல்ல, நீங்கள் விழித்தவர். நீங்கள் தோற்றவர் அல்ல, நீங்கள் வளர்ந்தவர். இப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அமைதியை நோக்கி நகர்கிறது. அந்த அமைதி முதலில் வெறுமையாக தோன்றலாம், ஆனால் அந்த வெறுமையின் உள்ளேதான் உங்கள் புதிய வலிமை பிறக்கிறது. நீங்கள் மீண்டும் சிரிப்பீர்கள், மீண்டும் நம்புவீர்கள். ஆனால் இந்த முறை உங்களை மறக்காமல். மீனம் ராசிக்காரர்களே, நினைவில் கொள்ளுங்கள், உங்களை விட்டு சென்றவர் உங்கள் மதிப்பை எடுத்து செல்லவில்லை. உங்கள் இதயம் இன்னும் அதே அன்புடன் இருக்கிறது. ஆனால் இப்போது அந்த அன்புக்கு ஒரு எல்லை உள்ளது. அந்த எல்லைதான் உங்களை காப்பாற்றும். இந்த பிரிவு தடுக்க முடியாதது, ஆனால் அதை கடந்து நிற்கும் உங்கள் வலிமை யாராலும் தடுக்க முடியாது. அதுவே உங்கள் உண்மை. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.